வணக்கம், இனிய நண்பர்கள் வணக்கம். நான் பல்லடத்திலிருந்து ரஹீம் பேசுறேன். சுகமான ராகங்களே. வாழ்த்துக்கள். வாருங்கள் ரஹீம் தம்பி, உங்களுக்கு 4வது கேள்வி. கட்டத்தை நிரப்பலாமா? நம்பலாமே. நிரப்பலாம். இது ஒரு மரம், முக்கணிகளில் ஒன்று. இதனுடைய அனைத்து பாகமும் பயனுள்ளது. 5 எழுத்து சொல். மாம்பழம். மாமரம் எப்படிமா வரும்? வாழை. வாழை மரம். அதை எப்படி சொல்லுவாங்க? கரெக்ட், வாழை மரம். வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் தம்பி. கட்டத்தை அழகாக நிறைவேற்றீங்க. அடுத்த ஒரு கேள்விக்கு போலாமா? போலாம். குழந்தைகளை எப்படி கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கண்டிப்பா கண்டிச்சுதான் வளர்த்தணும். அதே மாதிரி செல்லம் கொடுக்குற நேரத்துல செல்லம் கொடுக்கணும். அதே மாதிரி கண்டிப்பா இருக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றீங்க. குடும்பங்களில் பெரியவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை அப்படியே இருக்கா, குறைஞ்சிருச்சா? இல்ல, 50% குறைஞ்சிருச்சு. அதற்கு காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? என்ன காரணம்னா, உரம்பரை வராங்க. இப்போ ஒரு உரம்பரை நம்ம ரிலேஷன் விட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க. சரி. வீட்டுக்கு வரும்போது நம்ம பசங்க வந்து முதல்ல எல்லாம் வந்து நம்ம எல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது நான் எங்க மாமா அத்தை எல்லாம் வராங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. மாமா ரொம்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவங்க மேல நமக்கும் பாசம் இருக்கும், அவங்களுக்கு நம்ம மேல பாசம் இருக்கும். சரி. இப்ப வந்து என்னன்னா பாசம் இருக்கு, அது வந்து அவங்க வெளியே காமிச்சுக்கிறது கிடையாது. இப்ப இருக்கிற பசங்க வந்து இப்ப ஒரு உரம்பரை வராங்கன்னா வீட்டுக்கு அவங்க அந்த பசங்க வந்து பையன் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வரவங்கள வாங்கன்னு கூட இப்ப கேட்கறது கிடையாது. அப்போ அவங்களும் வீட்டுல உரம்பரைக்காரங்க வர்றவங்களும் வீட்டுக்கு வரும்போதே பட்டத்தின் சார்ஜ் இருக்கா அப்படின்ட்டே வர்றது. அதனால வந்து அந்த இது கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சுங்கக்கா. சூப்பர்ப்பா. அது வந்து கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. அழகா சொன்னீங்க. ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம சமைச்சு வைப்பாங்க. கண்டிப்பா அது கொஞ்சம் குறைச்சு. நாங்க ஒருத்தர் வரோம்னு சொன்னாம வீட்டுக்கு போன் பண்ணி வரோம்னு சொன்னாவே நாங்க அங்க போறோம் இங்க போறோம் வெளியே போறோம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்றாங்க. கண்டிப்பா வந்து ரொம்ப 50% குறைஞ்சு போச்சு. ரொம்ப அழகா சொன்னீங்க தம்பி. வாழ்த்துக்கள். ஒருத்தவங்களோட உருவத்தை வைத்தோ அல்லது அவரோட நிறத்தை வைத்தோ அவர்களின் திறமையை கணிப்பது சரியா தவறா? தவறு. அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அது அந்த திறமையை தான் பார்க்கணுமே ஒளி ஒரு முகத்தாலேயோ அல்லது நிறத்தாலேயோ உடலாலேயோ அப்படி வந்து ஒருத்தரை வந்து தவறா வந்து நம்ம வந்து தீர்மானிக்க கூடாது. சூப்பர்ப்பா. ரொம்ப அழகா அட்டகாசமா சொன்னீங்க. கேம்குள்ள போயிடலாமா? போயிடலாம். 5 கேள்வி ஒன்னா கேப்ப, நீங்க 5க்கும் ஆன்சர் டக்கு டக்குன்னு சொல்லணும். சரி. திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்தது சண்டை காட்சியா நகைச்சுவை காட்சியா? உங்களுடைய பிறந்த நாள் உங்கள் மனைவிக்கு தெரியுமா? என்று அடுத்து உங்கள் மகளின் பெயர் என்ன? உங்கள் மனைவியிடம் பிடித்த விஷயம் என்று எதை நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடித்த சாப்பாடு எது? அவ்வளவே தான். 5 கேள்வி. ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து எனக்கு வந்து நகைச்சுவை தான் பிடிக்கும். சிறப்பு. வந்து நகைச்சுவை பிடிக்கும். 2வது வந்து என்னோட மனைவிக்கு என்னோட பர்த்டே டேட் தெரியும். சிறப்பு. 3வது என்னுடைய மகள் பேர் வந்து தமீமா. சிறப்பு. 4வது வந்து 4வது என்ன? வட போச்சு. அவ்வளவுதான். சான்ஸ் இல்ல, முடிஞ்சு போச்சு. இனிமே நெக்ஸ்ட் வீக் என்ன பண்றீங்க? உங்க மெமரி பவரை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறீங்க. வெண்டைக்காய் சாப்பிடுங்க. வெண்டைக்காய் சும்மா ஜாலிக்காக சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. ஜாலியா பேசுறேன். சூப்பர்ப்பா. சூப்பர். வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி.